சார் விசிகா சார் சொல்லியிருக்காங்க மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். நாங்கள் வரவேற்கிறோம். மது ஒழிக்கப்பட வேண்டும், தமிழகத்தில் பூரண மது விலக்கு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அசைக்க முடியாத கொள்கை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா, அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் போன்றவர்கள் எல்லாம் அதே கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அண்ணன் எடப்பாடியார் அவருடைய காலகட்டத்திலே டாஸ்மார்க் நிறுவனம் படிப்படியாக அந்த கடைகளை ஆண்டுதோறும் குறைத்து கொண்டே வந்தோம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி வந்ததற்கு பிறகு வேலை நேரத்தில் முன்பக்கமாகவும் வேலை நேரம் முடிந்ததற்கு பிறகு பின்பக்கமாகவும் டாஸ்மார்க்கின் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அப்போது திருமாவளவன் அவர்கள் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்க வேண்டும். மேலும் கள்ளச்சாராய சாவு, விஷச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியிலே 70-80 பேருக்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தொட்டுவிட்டார்கள், மரணத்தை எய்துவிட்டார்கள். அப்போது இந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கொடுத்திருக்க வேண்டும். இருந்த போதிலும் கூட தற்போது இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எடுத்திருக்கிறார். உள்ளபடி இதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்பது குறித்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் இறுதி முடிவு எடுத்து விரைவிலேயே தெரிவிப்பார்கள்.